Hey guys, welcome to Shree's Kitchen. இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் ஸ்டஃப், அதுவும் ஸ்டீம்டு மோமோஸ் வித் வீட் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மோமோ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மோமோஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அதுக்கான மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். இந்த மாவு நல்லா பைண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இந்த கேப்பில் நம்ம மோமோ சட்னி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி தக்காளி லைட்டாக மேலே கட் பண்ணிக்கோங்க. இது 3 தக்காளி சேர்த்துட்டு கூடவே 3 ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியில். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே தக்காளியோட தோல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில்லையே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதை கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கறிகள் நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் 2 கலர் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கணும். முட்டைக்கோஸ் தான் இதுக்கு மெயினான ஸ்டஃபிங். இது கூடவே அரை டீஸ்பூன் பெப்பரும் தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து. கரம் மசாலா ஆப்ஷனல் தான், இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணி பதம் கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி நல்லா ஹைலேயே வச்சு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்லாம் செஞ்ச கேப்லேயே நமக்கு மாவு நல்லா ஊறி இருக்கும். இது மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு அந்த பார்ட்டை நல்லா பெருசாக அகலமாக விரிச்சுக்க போகிறோம். இது ரொம்ப மெல்லிசாலாம் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் கனமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ ஒரு குட்டி கப்போ அதோட லிட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி ஆகிற பீசஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதையும் லாஸ்ட்டாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பார்ட்டை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதே மாதிரி கப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ மீதியான பீசஸை 2ஐயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி மறுபடியும் நல்ல ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா அதிலேருந்து மீதியான பீசஸை எடுத்துகிட்டு எவ்வளோ அந்த மாதிரி பண்ண முடியுமோ ரீசைக்கிள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 1 கப் கோதுமை மாவில் 11 பீஸ் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுதான் ரொம்பவே முக்கியமான பார்ட். இந்த மாதிரி கை வச்சு 2 கையை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கையில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ சாரிக்கு எடுக்கிற மாதிரி அந்த மடிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு கையால் ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கையால் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ எட்ஜ் பாயிண்ட் கிட்ட வர்றப்போ ஒரு கர்வ் ஷேப் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை மொத்தமாக பிடிச்சி அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி திருப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மோமோ ஷேப்ஸை நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா மோமோஸையும் செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். அழகாக மடிப்பு எடுத்ததுக்கப்புறமா எட்ஜில் வச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்குவோம். இதுதான் நமக்கான ப்ரொசீஜராக இருக்க போது. இன்னொரு ஒரு ஷேப்பும் பண்ணலாம். இது எப்போவும் நம்ம மோதகம் மாதிரி பண்ணுவோம். இது கொழுக்கட்டை மாதிரி ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி 2 சைடு எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எட்ஜில் இருந்து அப்படியே மேலே 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 அந்த ஃப்ரீஸ் எடுத்துக்கிட்டே வரணும். அந்த மடிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்ஜில் நம்ம இதை நல்லாவே அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஷேப் நின்றுக்கும். இதுவும் ஒரு விதமான ஷேப் தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணதுக்கப்புறமா இட்லி குக்கரில் நம்ம நார்மலாக தண்ணி சேர்த்துட்டு எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி ஒரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம மோமோஸ்க்கான சட்னியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுருந்த எல்லா பொருட்களையும் ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் இருந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்ரி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வர்றப்போ அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மூடியை க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மோமோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக மீடியமில் வச்சோ ஹையில் வச்சோ 10 to 12 மினிட்ஸ் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக மோமோஸும் ரெடி ஆயிரும். இது கோதுமை மாவில் செஞ்சது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக ஸ்டீம்ட் அண்ட் இதில் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஸ்டஃபிங்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மைதாக்கு பதிலாக கோதுமையில் செஞ்சுருக்கோம். ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.